மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். வணக்கம் அன்பான துளாராசி நேயர்களே. இந்த துளாராசி நேயர்கள் ஒவ்வொரு மாதமும் பலனை பார்த்துவிட்டு அவர்கள் பெரும்பாலான ஆச்சரியப்படுகின்ற விஷயத்தை சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஐயா, இதுவரை நான் எங்கேயும் பார்த்தேன், அவங்க சொன்னதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, என்ன காரணம்? அதுக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை அமையுது? இந்த சூழ்நிலையை எனக்கே தெரியாது, ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் அதை நான் புரிஞ்சிக்க முடியுது, என்னால் உணர முடியுது. உண்மைதான் ஐயா நீங்கள் சொன்னது, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு சிலரும், கன்னியாகுமரி பகுதியிலேருந்து ஒரு சிலரும் சொன்னாங்க. அந்த இடத்துல நான் சொல்லும்போது, உடல் சம்பந்தமான நோய் உங்களை ஏதாவது துன்புறுத்திக்கிட்டே இருக்கும், நீண்ட நாள் பிரச்சனை அதுக்குள்ளே இருக்கும், ஆகையினால் நீங்கள் கவனமாக இருங்கன்னு சொன்னேன். எதை வச்சு சொன்னேன்? 6 கூடைய குரு 8ல் போய் இருக்கான். அந்த 6 கூடைய குரு 8ல் இருக்கு. 6ன்றது சிறு நோய், அந்த 8ன்றது பெருநோய். அந்த சிறுநோய் பெருசாக போனதை இப்போ வெளிக்காட்டும். ஆனால் இந்த நேரத்தில் அந்த குருவும் நகர்ந்து அந்தாண்ட போவதால் அதோடைய 7க்கு 2 கூடையவன் சாரத்தில் இப்பொழுது இருப்பதனால் இப்பொழுது முருகப்பெருமானின் அனுகிரகத்தாலும் சுப்பிரமணியருடைய அனுகிரகத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கோவில் திருத்தலங்களுக்கு சென்று உங்களை நீங்கள் நல்லபடியாக காற்றோடையும் தீயோடையும், தீ என்றால் அர்ச்சனை, ஆராதனை, அங்கு நடக்கின்ற யாகம், இதில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தீர்த்தத்தால் என்ன சொல்லக்கூடிய அங்கே குளித்து மொழிவி சந்தோஷமாக தீபாராதனை பார்த்து உங்களுடைய மனதை நிறைவாக வைத்து கொள்ள ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்கள் எப்பொழுதும் சஞ்சலத்தை மேலும் கீழும் ஏற்றிக்கொண்டே இருப்பவர்கள், அடுத்தவர் செய்கின்ற குற்றம் குறைகளை பார்த்து கொண்டே இருப்பவர்கள், அடுத்தவங்கள் எது செஞ்சாலும் குற்றம் குறையாக தான் தெரியும். ஏன்னு கேட்டால் யாருமே தெளிவாக இல்லாத உலகமாக இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க, நீங்களே சரியாக இருக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களாலையும் சரியாக இருக்க முடியாது, நீங்கள் பார்க்குறவங்க உங்கள்கிட்ட சரியாகவும் இருக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால் உங்களுடைய அனுபவத்திற்கு ஏற்பது தான் உங்களுடைய நிலை இருக்கும். 30 வயசு கீழே இருந்தால் அதோடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்கும், 60 வயசு கீழே இருந்தால் அதோட அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். கேட்டது கிடைக்கலன்னா அந்த வெக்ஸாகி பேசக்கூடியதாக இருக்கும். ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருந்தால், நான் இதுவரையும் பார்க்காது அந்த உலகத்தில் பார்க்க போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு ஒரு அப்படியே விரக்தியாக இருப்பீங்க. இந்த விரக்தியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அருமையாக உங்களை நீங்கள் சரியான விதத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்பொழுது இருக்கிற கிரகங்கள் உங்களை வழி நடத்தும். அதில் முக்கியமாக 6ல் இருக்கிற ராகும் 12ல் இருக்கின்ற கேதும் உங்களை கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக எடுத்து போவதற்கு வழிகாட்டும். இந்த துளாராசி நேயர்களுக்கு மட்டும் ஒரு அற்புதமான ஆற்றலும் குணமும் உண்டு. தன்னை போல பிறரும் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், யாரையும் பிரச்சனை பண்ணக்கூடாது. இவங்க யாரையும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, யாருக்கிட்டையும் போக மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் இவங்கள நாடி கேள்வியை கேட்டுட்டு பிரச்சனை பண்ணி விட்ருவாங்க. இவங்க யாருக்கும் ஆதரவு தந்தாலும் அவங்களும் இவங்களை எதிர்த்துக்குவாங்க. இப்படிப்பட்ட இயற்கையே உங்களை பாதிக்க அடைவதால் அந்த பாதிப்பை எண்ணி நீங்கள் பிறருடைய சூழ்நிலையை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா குற்றம் குறையாக தோணும். அதற்காக நீங்கள் வருத்தப்படுவீங்க. இந்த வருத்தத்திற்கெல்லாம் ஒரே ஒருத்தர் இருக்கார், அவரை நீங்கள் பிடிச்சிங்க. யான்னு கேட்டால் வீர ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருடைய காரியத்தை நீங்கள் போய் என்ன செய்யணும்னு பாருங்கள். அந்த ஆஞ்சநேயருக்காக வெற்றடை மாலை சுழற்றுவதும், அங்கே ஸ்ரீராமஜெயன்னு சொல்லிட்டு அடி மீது அடி வைத்து நடப்பதும், உங்களுடைய பயணத்தின் மூலமாக, உங்கள் எண்ணத்தின் மூலமாக உங்களை எப்பொழுதும் உயர்த்தும் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவானான். வணக்கம். ராசிக்கு 7வது வீடு துலாம் ராசி. துலாம் ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். வாழ்க்கையை நல்லா ருசிச்சு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களோடு இருந்த ஒரு ஜாதகத்தன்மை இந்த துலாம் ராசி. 2018லேருந்தே உங்களுக்கு கஷ்டம்தான் இருந்துக்கிட்டு இருக்கும், பல நஷ்டங்களும் வந்துக்கிட்டு இருக்கும், அவமானம் அவப்பேர்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்படி இருந்திருந்தாலும் நீங்கள் கெட்டின மனைவினால தான் நீங்கள் இன்றைக்கி உயிரோடையே இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் அந்த மனைவி தாங்கிக்குவாங்க. அவங்க கும்பிட்ட தெய்வம் சாமி கிட்ட தான் மாங்கல்யத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாது,
தான் கணவனுக்கு நஷ்டமானாலும் அந்த நஷ்டத்துக்கு இது ஒரு வழிதான், அந்த நஷ்டமாகாமல் கஷ்டம் வராமல் எதையும் செஞ்சுக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய எண்ணத்தோட இந்த பெண்களைத்தான் நீங்கள் தெளிவுபடுத்தணும். ஆனால் பல ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அப்படி பிரியக்கூடாது, விட்டு கொடுக்கணும். கணவனுக்கு துலாம் ராசியாக இருந்துச்சுன்னா மனைவி அனுசரையா தான் கணவனுக்காக தேவையான பணிவிடைகளை பண்ணி கொடுக்கணும். ஏன்னா தன்னுள் பாதி அவர். பெண்ணுக்கு துலாம் ராசியாக இருந்தால் ஆண்கள் அடங்கி தான் போயிருக்கணும். அந்த பெண்ணுக்கு பல 7.5 சனி, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு போயிருக்கோம், தெளிவாக வாழ்ந்துருக்கணும். ஆனால் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டின மனைவி கல்யாணம் ஆனவுன்னத்தான் உச்சநிலைக்கே போவீங்க. இப்படியாப்பட்ட ஒரு தருணம் நடந்துகின்ற துலாம் ராசிக்கு இனி வரும் காலங்கள் யோகம்தான். துலாம் ராசிக்கு 6வது வீடு மீன ராசி. மீன ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் ஒன்று இருக்கு. 2021 உங்களுக்கு பல இன்னலையும் கஷ்டத்தையும் தொந்தரவும் நடக்கக்கூடிய நேரம். ஆனால் மனைவி செஞ்ச புண்ணியம் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. மனைவியை மதிங்க, பெண்ணை மதிங்க. இப்படி மகாலட்சுமிக்கு அதிதேவதை விஷ்ணுவுடைய மார்பில் இருக்கக்கூடியவ மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை தலைவணங்கி தான் மனைவியை மகாலட்சுமியாக பாவிச்சுக்கிட்டு அவளுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணுங்க. அடுத்த 2025 நீங்கள் ராஜபோக வாழ்க்கை வாழுவீங்க. மனைவியை மதிக்கலைன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஒரு பிரச்சனையாகவும் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் மனைவியை திட்டாதீங்க, அனுசரணையாக வாழ்ந்துட்டு போனீங்கன்னா நல்லா வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமாக இருங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு மந்தகதி ஆயிருந்தாலும் இனி வருகாலத்தில் உங்களுக்கு யோகமான நேரமும் வருது. சந்தோஷமாக இருங்க. வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தோட பிணைஞ்சு மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. பணம் இருந்துச்சுன்னா தானம் பண்ணுங்க, பணம் இல்லைன்னா ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணுங்க. இப்படி தன்னையே கடவுள் நம்மளை இப்படி படைச்சாருன்னு தன்னையே யூகிங்க, தன்னை அறிங்க. தன்னை அறிஞ்சு தனக்காக வாழக்கூடிய மனைவியை நேசிங்க, நல்லா இருப்பீங்க. சூப்பரான ஒரு ஜாதகம் துலாம் ராசிக்காரங்க. பல அட்வொகேட்டுங்க, பல அரசு சம்பந்தப்பட்ட வேலைங்க, பல அதிகார தோரணையால் உள்ளவங்களுக்கெல்லாம் பல இடையூறு வந்திருக்கோம். அது ஃபாஸ்ட்டு. இனி வரக்கூடிய 2025 நல்லா வாழணும்னு நினைங்க. சூப்பராக இருக்கக்கூடிய தருணம் உண்டையா. சிவாயனம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த முறையில் ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்ம போன ஜென்ம செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி உருவெடுக்கிறதுங்கிறது பார்க்குறோம். அதில் ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்குது, கோச்சார அடிப்படையில் சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி உங்களோட ராசிக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது, மாத கிரகங்களோட பயிற்சிகள் மாதந்தோறும் எந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை பயணத்தை ஒரு வழி நடத்துகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு டிசம்பர் 2024 ஆண்டின் இறுதியான மாதமான 31 நாட்கள் நிறைந்த டிசம்பர் மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்கள் இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 2024 ஆண்டு கிரகத்துல எந்த ஒரு பயிற்சியும் இல்லை. குரு ரிஷபத்திலேயே இருந்து துலாமுக்கு அஷ்டமத்துல மறைந்து நீடித்திருக்கிறார். எந்த வித பயிற்சியும் பெற போறதில்லை. அதே சமயத்துல சனி 5ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். ராகு 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு. சரி, அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல துலாம் ராசியின் அதிபதியாகிய ராசி அதிபதி சுக்கிரன் எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விருச்சிகத்துல முதல் 3 நாள் மட்டும் டிசம்பர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் விருச்சிகத்திலிருந்து தனுஷுக்கு மாறுறார். அதாவது 3ஆம் இடத்துக்கு குருவின் வீட்டுக்கு மாறுறாரு. ஸோ இது எப்படின்னா ஒரு சுமாரான ஒரு
விஷயங்கள் வந்து இதுவரை கொஞ்சம் வேகமாக நடந்துட்டு இருந்த விஷயங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராசி அதிபதி 3ஆம் இடத்துல போய் மறைவது. அது குருவோட வீட்டுக்கு போகுது. குருவோட வீடு நம்ம நல்ல வீடாக இருந்தாலும் சுபத்துவமான வீடாக இருந்தாலும் சுக்கிரன் வந்து அந்த குருவோட வீடு போகும்போது 3ல் இருந்து 2ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சஸ்ல இருந்து 3ஆம் இடம் போகும்பொழுது பண விஷயத்துல எதிர்பார்க்கக்கூடிய பண விஷயங்கள் வந்து சேர்றதுக்கு லேட் ஆகும். இன்கம் ரைஸ் ஆகுறதுக்கு நீங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு இன்சென்டிவ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயத்துல சூரியனே பாத்தீங்கன்னா நீடித்து வந்து 2ஆம் இடத்துல இருந்து டிசம்பர் 16ஆம் தேதி தான் 3ஆம் இடத்துக்கு வரார். ஸோ டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இருந்து ஓரளவுக்கு சில நன்மைகள் கொடுக்குறார் விருச்சிகத்துல, நட்பு வீட்டுல. அதே சமயத்துல புதன் நல்ல யோகமான கிரகமாகிய துலாம் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்ப்பாதி யோகத்தை பெறக்கூடிய அந்த புதன் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ நவம்பர் வரைக்கும் இருந்தா, அதே சமயத்தில் டிசம்பர்லயும் இருக்கிறார். 90 நாட்கள் புதன் வந்து வக்ர ரீதியாகவும் நேர்கதியாகவும் விருச்சிகத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறது. குருவின் பார்வையில் இருக்கிறார். ஸோ படிப்பு ரிலேட்டடான விஷயங்கள், அக்கௌண்ட்ஸ், சாஃப்ட்வேர், ஐடி துறையில இருக்கிறவங்க, சோசியல் மீடியா துறையில இருக்கிறவங்க, படம் இயக்கக்கூடிய விஷயங்கள், ப்ரொடக்ஷன், கிரியேட்டிவ் ஒர்க்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையான பலன்கள் பெறக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பா சொல்ல போனா புதன் தசை நடக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து மேன்மையான ஒரு விஷயம் கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏன்னா குருவோட பார்வையில, நேர்கொடிய பார்வையில 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது பண விஷயத்துக்கு நல்ல விஷயமா இருக்கும். பட் ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு மாறுவதனால கொஞ்சம் நம்மளுடைய முயற்சிகள்ல கொஞ்சம் தோய்வாகி சில விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணலாங்கிற மாதிரி சில முயற்சிகள்ல வந்து ஒரு தாமதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நான் முதலே சொல்லியிருக்கேன். செவ்வாய் பாத்தீங்கன்னா நீடித்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்லயே இருக்கிறார். நீச்சமா இருந்தாலும் பரவாயில்லை, 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஸோ கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கிறது, சில உத்வேகமான சில வேலைகள் செய்யக்கூடியது, தொழில் விஷயத்துல முயற்சி எடுக்கிறது, வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ஒரு ப்ரொமோஷனோ இதுக்கோ போருக்கு கொஞ்சம் உத்வேகமாக உழைக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நீடித்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகத்திலே நீடித்து டிசம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறார். ஸோ துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு தான். ஏன்னா ராஜயோகாதிபதி விருச்சிகத்திலே 2ஆம் இடத்திலே இருந்து சுக்கிரனோட சேர்ந்து சுக்கிரன் 3 நாளுக்கு அப்புறம் மாறுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவம்பர் மாதம் இருந்த கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் டிஸ்கண்டினியூ, கொஞ்சம் ஒரு ஸ்லோனஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் ஜனவரி மாதம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ நம்ம ஆப்டிமிஸ்டிக்கா பிளானிங் பண்ணிடாதீங்க. அகலக்கால் வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் யோசிக்கணும் துலாம் ராசிக்காரங்க. குரு வந்து அஷ்டமத்தில் இருக்கிறத நீ மறந்துடக்கூடாது. இந்த குரு அஷ்டமத்தில் இருக்கிறனால என்னன்னா உங்களுக்கு பண விஷயத்துல வந்து கொஞ்சம் வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். கிணத்துல போட்ட கல்லு மாதிரி சில விஷயங்கள் நவராம இருக்கும். ப்ராப்பர்ட்டி விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயமா இருக்கட்டும், வர வேண்டிய பணம் கடன் கொடுத்து திரும்பி வர வேண்டியது, அதே சமயத்துல குழந்தைகளால சில விஷயங்கள் வர வேண்டியது, சில நட்பலன்கள் வர்றதுக்கு வந்து தாமதம் கொடுக்கறது, அதே சமயத்துல லோன் வேணும்னு நினைக்கிறதுல கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நம்ம அபிவிருத்தி பண்ண முடியாம டோட்டலா வந்து பினான்சியல் விஷயங்கள் கொஞ்சம் ஸ்டக் ஆகக்கூடிய அமைப்புகள் வந்து குரு அஷ்டமத்துல இருக்கிறது கொடுக்குறார். ஸோ அதனால என்னதான் இந்த புதன் வந்து 2ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி இருந்தாலும் அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு ஏப்ரல் 2025 அப்புறம் மாறுக்கு அப்புறம் தான் இன்னுமே கொஞ்சம் வேகமான விஷயத்துக்குள்ள போவீங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு அமைதியான, அதிக ரிஸ்க் எடுக்க முடியாத, வேண்டாத ஒரு மாதமாக தான் நீங்க எடுத்துக்கணும். மாணவர்களுக்கு வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, அந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரக்கூடிய அமைப்புல வந்து ஓரளவுக்கு நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடியது, அவங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கமான ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஃபியூச்சர்ல அடுத்த கோர்ஸ் என்ன படிக்கலாம், ஹையர் ஸ்டடிஸ் என்ன படிக்கலாங்கிறதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. அதே சமயத்துல வேலை விஷயத்துல நிறைய கத்துக்க முடியும். சில நுணுக்கங்கள் வந்து கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், ஐடி, சாஃப்ட்வேர், மீடியா துறை, எல்லா இந்த சோசியல் மீடியா ரிலேட்டடா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கக்கூடிய முடிவு இருக்கு. ஏன்னா புதனே பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில இருக்கிறது, அது 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பேச்சு திறமை அதிகமாகவும், கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாகவும், சில விஷயங்கள் எப்படி நம்ம வந்து ஒரு சாதுரியமா செய்து நம்ம முடிக்கணுங்கிறது நமக்கு தெரியக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை கண்டிப்பாக கொடுக்கும். சனி வந்து 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் அது குருவால் பார்க்கறதுனால கொஞ்சம் பெரிய ஒரு தப்பு வராது. ஸோ 29ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனே பார்த்தீங்கன்னா
மகர ராசிக்கு போகிறதுனால அடுத்த போகிறது 2025 டிசம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு 2025 ஜனவரி மாதத்துலேருந்தே இன்னும் முன்னேற்றங்கள் வரக்கூடியதுங்கிறது கடைசி மாதத்தின் இறுதி 29ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல போய் நல்ல நட்பு வீட்டில் மகரத்தில் இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் கொஞ்சம் ஒரு நிதானமும் பொறுத்திருந்து போகிறதும் பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லாத ஒரு மாதமாக தான் டிசம்பர் மாதம் வந்து துலாம் ராசிக்காரர்கள் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள், அவங்களுக்கு வர வேண்டிய சில வசதி, அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வசதிப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் வாங்குறது, அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில அவங்களுக்காக சில செய்யணும், சில செலவுகள் இருக்குதுங்கிற விஷயங்கள் கொஞ்சம் நீடித்து இருக்க தான் செய்யும். ஏன்னா 5ஆம் இடத்துலேயே வந்து சனி இருக்கிறது அந்த தன்மையை தான் கொடுக்குது. வெளிநாடு போகக்கூடியது, வெளிநாடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, போகிறவங்க, விசா எதிர்பார்க்குறவங்க, ஒரு டிராவல் போயிட்டு வரவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த டைமில் ஒரு நல்ல மேன்மையும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் எப்படி இருக்கிறது, இப்போ என்ன தசா புக்திகள் நடக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து நம்ம ஒரு துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.